வணக்கம் கைஸ், இன்றைக்கி நம்ம இன்வல்யூட் ஆஃப் அ சர்க்கிள் எப்படி வரையணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் இன்வல்யூட் ஆஃப் அ ஸ்கொயர், இன்வல்யூட் ஆஃப் அ ரெக்டாங்கிள், இன்வல்யூட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் எப்படி வரையணுங்கிறத பார்த்தோம். சர்க்கிளுக்கும் கிட்டத்தட்ட அதே ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம சின்னதாக ஒரு டெமோ பார்த்துடலாம். நான் ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் எடுத்துருக்கிறேன், அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துருக்கிறேன். மொத்தம் 3 கண்டிஷன்ஸ் இருக்குப்பா. மொத்தம் 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் லென்த் ஈக்குவல் டு த சர்க்கம்ஃபரன்ஸ். செகண்ட், ஸ்ட்ரிங் லென்த் பிக்கர் தென் த சர்க்கம்ஃபரன்ஸ். தேர்ட் ஒன், ஸ்ட்ரிங் லென்த் இஸ் ஷார்ட்டர் தென் த சர்க்கம்ஃபரன்ஸ் டிஸ்டன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங் லென்த் ஈக்குவல் கண்டிஷன்ஸை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த ஸ்ட்ரிங்கை இதிலிருந்து இப்போ அன்வவுண்ட் பண்ண போகிறேன். அப்போ அந்த ஸ்ட்ரிங்குடைய எண்டு ஒரு பாத்தை கிரியேட் பண்ணுது பார்த்தீங்களா? அந்த பாத்து தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வல்யூட். இது சர்க்குலர் காம்பனண்டாக இருக்கிறனால இந்த ப்ரொஃபைலுக்கு பேர் இன்வல்யூட் ஆஃப் அ சர்க்கிள். சேம் திங், இதை நான் வவுண்ட் பண்ணும் போதும் இதே மாதிரி ஒரு ப்ரொஃபைல் தான் எனக்கு கிடைக்கும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிளுக்கெல்லாம் எட்ஜஸ் இருந்துச்சு, கார்னர்ஸ் இருந்துச்சு, ஓகேவா? ஆனால் சர்க்கிளுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால அதனால நம்ம இந்த சர்க்கிளையும் அந்த சர்க்கிளுடைய பர்டிகுலர் சர்க்கம்ஃபரன்ஸ் டிஸ்டன்ஸையும் ஈக்குவலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கணும். சரியா? இதை 8 டிவைட் பண்ணிக்கலாம் அல்லது 12 டிவைட் பண்ணிக்கலாம். இந்த டெமோலேருந்து இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இந்த ஸ்ட்ரிங்கு இந்த சர்க்குலர் காம்பனண்ட் மேலே ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் செகண்டில் மூவ் ஆகும்போது எப்படி மூவ் ஆகுது? டேஞ்சண்ட்டாக மூவ் ஆகுதுப்பா. சரிங்களா? இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சர்க்கிளை 8 டிவைட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 8 டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணுவோம். ஏன் அந்த டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஆன்சர். ஏன்னா அந்த ரோப் வந்து அந்த சர்க்கிள் மேலே டேஞ்சண்ட்டாக தான் மூவ் ஆகுது. இப்போ நம்ம இதோடைய ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ட்ரா இன்வல்யூட் ஆஃப் அ சர்க்கிள் வித் ரேடியஸ் ஆஃப் 20 mm. The string length is equal to the circumference of the circle. நம்ம வரைகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எதெல்லாம் செக் பண்ணிக்கணும்? ட்ராயிங் சீட்டுக்கு கீழே சார்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்துருக்கணும், அதுக்கப்புறம் ப்ராப்பரான பென்சில் வச்சுருக்கணும், அப்புறம் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ண டிராஃப்டர் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். இப்போ ஸ்டெப் 1மா, கொஸ்டினில் என்ன ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. 20 mm. காம்பஸில் 20 mm எடுத்துக்கோங்க. ஹச் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க காம்பஸில். இப்போ பாயிண்ட் ஓவை சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. ரொம்ப டார்க்காக போடக்கூடாது, அதனால தான் ஹச் பென்சில் யூஸ் பண்ண சொன்னேன். இப்போது நம்ம சர்க்கிளை 8 டிவைட் பண்ணணும், அதனால் அது பேஸ் தெரியணுங்கிறதுக்காக ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று பாயிண்ட் ஓவில் 2H பென்சில் வச்சு போடணும். 2H பென்சில்ப்பா, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. அடுத்து பாயிண்ட் ஓவில் ஸ்கேலை பிளேஸ் பண்ணி ஒரு வெர்டிக்கல் லைன் ஒன்று சர்க்கிள்குள்ளே போட்டுக்கோங்க. நான் இப்போ சர்க்கிளை 8 தான் டிவைட் பண்ண போகிறேன். நம்ம 12 டிவைட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. 8 டிவைட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்? ப்ரொடெக்டரில் 45 டிகிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா 360 டிவைட் பை 8 போட்டோன்னா ஒரு பீஸுடைய ஆங்கிள் 45 டிகிரி. ஓகேம்மா? இப்போ ப்ரொடெக்டர் எடுத்துகிட்டு பாயிண்ட் ஓவை சென்டராக வச்சுக்கோங்க. 45 டிகிரி, ஆல்ரெடி 90 டிகிரியில் நமக்கு ஏற்கனவே லைன் இருக்குது. 90 + 45 போட்டிங்கன்னா 135 டிகிரி. அதில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த 2 டிகிரியில் மட்டும் நம்ம டாட் வச்சாலே போதும். அந்த 2 பாயிண்ட்டையும் ஓ வழியாக நீங்கள் லைன் போட்டிங்க அப்படின்னா சர்க்கிள் வந்து 8 பீசஸாக நமக்கு கிடச்சிரும். அதனால் எல்லா சைடும் நம்ம இதை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஓகேப்பா, இப்போ நமக்கு சர்க்கிள் 8 பீசஸாக கிடச்சிருச்சு லைன் போட்டதுக்கப்புறம்.
2H பென்சில் வச்சு தான் லைன் போடணும். இப்போ நேமிங் கொடுத்துருங்க. ஆன்டி கிளாக் வைஸில் 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். பாயிண்ட் 8ல் ஏ அப்படின்னு ஒரு பாயிண்ட்டும் வச்சுக்கிட்டேன். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸை கால்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா வந்து πd அல்லது 2πr எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோ. இந்த இடத்துல ஒரு ஸ்டார் மார்க் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்கு பதிலாக ஆரை சப்ஸ்டியூட் பண்ணுறதோ அல்லது ஆருக்கு பதிலாக டயமீட்டருக்குரிய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறதோ, இந்த தப்பு தான் எக்கச்சக்க எக்ஸாம் பேப்பரில் நான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த இடத்துல ஒரு ஸ்டார் மார்க் போட்டு எக்ஸாமில் கால்குலேட் பண்ணும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கிறீங்களான்னு தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சம்மில் எனக்கு வந்து வேல்யூ 125.67 mm. ஓகேம்மா, இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை நமக்கு கொடுத்த சம்மில் ரேடியஸோ அல்லது டயாமீட்டரோ ரொம்ப பெரிய வேல்யூவாக இருந்துச்சுன்னா, இந்த 2πr டிஸ்டன்ஸ் நம்ம பேஜையும் தாண்டி வர்ற மாதிரி ஒரு பெரிய வேல்யூவாக கிடைக்கும். எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 350 mm 450 mmன்னு வரும். அப்போ அவ்வளோ பெரிய வேல்யூவை நம்ம நோட் புக்கில் போட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே ரெடக்ஷன் ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கணும். சரியா? அந்த ரெடக்ஷன் ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம சம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம பேஜுக்குள்ளே ஆன்சர் வந்து வர்ற மாதிரி இருக்கும். சரியா? இந்த ஸ்கேல்ஸ் பற்றி தனியாக ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் லைனை வரையலாம். AE is equal to 125.67 mm. அதை எங்கேருந்து வரையணும்? பாயிண்ட் 8லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ வரைய போகிற இந்த லைன் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கணும்ப்பா, 4-8 லைன் இருக்குது பார்த்தியா, அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். தயவு செஞ்சு டிராஃப்டரில் செட் பண்ணிவிட்டு இந்த லைனை வரைங்க. 2H பென்சில் வச்சு வரைஞ்சிக்கோங்க. எண்டு பாயிண்ட்டு இ அப்படின்னு நேம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஏஇ லைனை 8 ஈக்குவல் பீசஸாக பிரிக்கணும். அதுக்கு நம்ம லைன் டிவைடிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஏஇ லைனுக்கு இன்க்ளைண்டாக ஒரு லைன் வரைங்க. 2H பென்சில் வச்சு தான் வரையணும், ஏன்னா இது ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் தான். அந்த லைனுடைய லென்த்து அப்ராக்சிமேட்டாக ஏஇக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோ. அடுத்து டிவைடரில் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூவை செட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 சென்டிமீட்டராக இருக்கலாம் அல்லது 1.2 சென்டிமீட்டர், ஏதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு வேல்யூவை எடுத்துக்கோங்க. பாயிண்ட் ஏலேருந்து அந்த இன்க்ளைன் லைனில் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்க் அடிங்க, அதுதான் A1. இப்போ A1-ஐ சென்டராக வச்சுட்டு அதே இன்க்ளைன் லைனில் இன்னொரு தடவை ஆர்க் அடிங்கப்பா, அது A2. அடுத்து A2-வை சென்டராக வச்சுட்டு ஒன்ஸ் அகெயின் ஆர்க் அடிங்க, A3. இதே மாதிரி A8 வரைக்கும் பண்ணுங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை சேஞ்ச் பண்ணவே கூடாது. ஒருவேளை நீ ஸ்கேலை வச்சு தான் பண்ணணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா அந்த இன்க்ளைன் லைனில் ஸ்கேலை பிளேஸ் பண்ணிவிட்டு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்னு 8 சென்டிமீட்டர் வரைக்கும் 8 டாட் வச்சுக்கோங்க. ஆப்வியஸ்லி நமக்கு A1 A2 A3 A4 A5 A6 A7 A8ன்னு 8 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த A8 பாயிண்ட்டையும் பாயிண்ட் இயையும் என்ன பண்ண போகிறோம்னா கனெக்ட் பண்ண போகிறோம். சரியா? 2H பென்சிலை வச்சுக்கோங்க, பாயிண்ட் A8ஐயும் இயையும் கனெக்ட் பண்ணுங்க. இப்போ டிராஃப்டர் எடுத்துக்கோங்க. ஏன் டிராஃப்டர் சொல்கிறேன்னா, டிராஃப்டரில் மட்டும்தான் இதை ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும். ஸ்கேலை வச்சு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எரர் வரும். நான் இங்கே அனிமேட் பண்ணுறதுக்காக என்கிட்ட டிராஃப்டரை அனிமேட் பண்ணுற மாதிரி கிடைக்கல, அதனால் நான் ஸ்கேலை வச்சு பண்ணியிருக்கிறேன். A8 இ லைனில் டிராஃப்டரை என்ன பண்ணிடுங்க, லாக் பண்ணிக்கோங்க. இப்போ டிராஃப்டரை அப்படியே ஸ்லைட் பண்ணுங்கள். எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா A7 பாயிண்ட் வரைக்கும் ஸ்லைட் பண்ணுங்கள். ஸ்லைட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகெயின் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அந்த லைன்
ஏஇயில் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும், அந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்து டிராஃப்டரை A6 பாயிண்ட்டுக்கு ஸ்லைட் பண்ணுங்கள். திருப்பி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இது எல்லாமே 2H பென்சில் வச்சு தான் பண்ணணும். அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோ, நீ வரைகிற இந்த எல்லா லைனுமே A8 E லைனுக்கு பேரலாக இருக்கணும்ப்பா. இதே மாதிரி A5, A4, A3, A2, A1 அது வரைக்கும் பண்ணனா இப்போ பாருங்கள், ஏஇ லைனு 8 ஈக்குவல் பீசஸாக அழகாக பிரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதுக்கு இப்போ நம்ம நேமிங் கொடுத்துடலாம். 1 2 3 4 5 6 7 8. இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு புரியுதுங்களா? சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் பாயிண்ட்டை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், லீனியர் பாயிண்ட்டாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஓகேவாம்மா? நீ இந்த சர்க்கிளை ஒருவேளை நீ ரோல் பண்ணனா சர்க்கிளில் இருக்கிற பாயிண்ட் ஒன்றும் இந்த ஏஇ லைனில் இருக்கிற பாயிண்ட் ஒன்றும் மெர்ஜ் ஆகும். அதே மாதிரி சர்க்கிளில் இருக்கிற பாயிண்ட் 2வும் ஏஇ லைனில் இருக்கிற பாயிண்ட் 2வும் நீ ரோல் பண்ணினா என்ன ஆகும், மெர்ஜ் ஆகும். இந்த இன்வல்யூட்டில் 3 கேட்டகரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். என்ன கேட்டகரியாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, இது வரைக்கும் நீ பண்ண ப்ரொசீஜர் எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்ட். சரியா? இதில் கன்ஃபியூஷனே பண்ணிக்கிடாதீங்க. ஃபஸ்ட்டு சர்க்கிள் வரையணும், சர்க்கிளை 8ஆக டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ் லைன் வரையணும், அதை 8ஆக டிவைட் பண்ணி நேமிங் கொடுத்து பக்காவாக முடிச்சு வச்சுருங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கொஸ்டினை போய் ரீட் பண்ணு. ஸ்ட்ரிங் லென்த்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாரு. ஒருவேளை எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரிங் லென்த்தும் சர்க்கம்ஃபரன்ஸும் ஈக்குவல்னு நம்ம அசியூம் பண்ணி எடுத்துகிட்டு சம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்களோ அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஏலேருந்து வரைஞ்சி வச்சுக்கணும். ஓகே ரைட்மா? இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் ஸ்ட்ரிங் லென்த்தும் சர்க்கம்ஃபரன்ஸும் ஈக்குவல். நான் ஸ்ட்ரிங் லென்த்தை ஏபி அப்படின்னு வச்சுருக்கிறேன். ஏபிஐ இப்போ டயக்ராமில் வரைஞ்சிருங்க. அது எங்கே தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இயில் தான் பாயிண்ட் பியும் வரும். ஓகேப்பா? ஒரு வேளை இப்போ ஸ்ட்ரிங் லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா எங்கே வந்திருக்கணும், பாயிண்ட் பி வந்து சர்டைன் டிஸ்டன்ஸ் இலேருந்து அவே இருக்கும். இப் சப்போஸ் ஸ்ட்ரிங் லென்த்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் பி வந்து ஈக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கிறோமோ அந்த டிஸ்டன்ஸில் இருக்கும். இப்போ நம்ம டேஞ்சன்ட் லைன் வரைய போகிறோம். டிராஃப்டர் எடுத்துக்கோங்க. பாயிண்ட் 1க்கு டேஞ்சன்ட் லைன் வரைங்க. நீ வரைகிற லைன் வந்து கண்டிப்பாக அந்த 1-5 லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கோ, டிராஃப்டரை செட் பண்ணிவிட்டு லைன் வரைஞ்சிக்கோ. சிமிலர்லி பாயிண்ட் 2க்கு வரைங்க. நீங்கள் பாயிண்ட் 2க்கு வரையும் போது அந்த லைன் எப்படி இருக்கணும்ப்பா, 2-6 லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அடுத்து பாயிண்ட் 3க்கு வரைங்க, பாயிண்ட் 4க்கு வரைங்க, பாயிண்ட் 5, பாயிண்ட் 6, பாயிண்ட் 7, பாயிண்ட் 8. பாயிண்ட் 8ல் ஆல்ரெடி நம்ம ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறோம், அதனால் அங்கே வரைய தேவையில்லை. எல்லாமே 2H பென்சில் வச்சு தான் வரையணும். இப்போ நம்ம எல்லா டேஞ்சன்ட் லைனும் வரைஞ்சி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் லைனில் இருக்கக்கூடிய 1 to P டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கோங்க. அதே டிஸ்டன்ஸை டேஞ்சன்ட் லைன் 1 இருக்குது பார்த்தீங்களா சர்க்கிளில், அதில் போய் பாயிண்ட் 1 சென்டராக வச்சு அந்த லைனில் ஒரு ஆர்க் அடிங்க.
என்ன கிடச்சிரும், நமக்கு பாயிண்ட் P1 கிடச்சிரும். அதை நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் லைனில் 2லேருந்து P வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கோ. சர்க்கிளில் இருக்கிற பாயிண்ட் 2 டேஞ்சன்ட் லைனில் போயிட்டு காம்பஸை வச்சு ஒரு ஆர்க் அடி அந்த ரெஸ்பெக்டிவ் லைனில். இப்போ உனக்கு பாயிண்ட்டு P2 கிடச்சிரும்ப்பா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், சர்க்கம்ஃபரன்ஸில் பாயிண்ட்டு 3 to P டிஸ்டன்ஸை காம்பஸில் எடுத்துக்கோ. என்ன பண்ணணும், சர்க்கிளில் இருக்கிற பாயிண்ட் 3 டேஞ்சன்ட் லைனுக்கு போகணும். பாயிண்ட் 3யை சென்டராக வச்சுட்டு அந்த லைனில் ஒரு ஆர்க் அடிச்சிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், P3 பாயிண்ட் கிடச்சிரும். இதே மாதிரி இப்போ பாயிண்ட் 4க்கு சொல்லுங்கள் பார்ப்போம். சர்க்கம்ஃபரன்ஸில் பாயிண்ட் 4 to P டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கணும் காம்பஸை வச்சு. சர்க்கிளில் இருக்கிற பாயிண்ட் 4 டேஞ்சன்ட் லைனில் 4ஐ சென்டராக வச்சு ஒரு ஆர்க் அடிக்கணும். நமக்கு பாயிண்ட்டு P4 கிடச்சிரும். இதே மாதிரி பாயிண்ட்டு P5 கண்டுபிடிக்கணும். அடுத்து P6 கண்டுபிடிக்கணும். P7 கண்டுபிடிக்கணும். செவன் டு P டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் 7 டேஞ்சன்ட் லைனில் ஆர்க் அடிங்க. இந்த எண்டு பாயிண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். நல்லா பாரு, பாயிண்ட்டு 8க்கும் பாயிண்ட்டு Pக்கும் டிஸ்டன்ஸ் இல்லை. அதாவது பாயிண்ட் 8ம் பாயிண்ட் Pயும் ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆகி தான் இருக்குது. ஓகேவா? ஏன், இந்த சம்மில் சர்க்கம்ஃபரன்ஸ் டிஸ்டன்ஸும் ஸ்ட்ரிங் டிஸ்டன்ஸும் ஈக்குவல். ஓகேவா? அப்போனா பாயிண்ட் 8ம் பாயிண்ட் Pயும் சேம் தான்ப்பா. அதனால் என்ன பண்ணிடுங்க, சர்க்கிளில் இருக்கிற அந்த டேஞ்சன்ட் லைன் பாயிண்ட் 8ல் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளுடைய P8. இப்போ இந்த எல்லா பாயிண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்ல, இந்த கண்டுபிடிச்ச எல்லா பாயிண்ட்டையும் 2H பென்சிலை கையில் வச்சுக்கோங்க. 2H பென்சிலை வச்சு அப்படியே மெதுவாக கனெக்ட் பண்ணுங்கப்பா. கனெக்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்துடக்கூடாது, கர்வேச்சர் மாதிரி வரணும். சரியா? நம்ம டெமோவில் பார்த்துருந்துருப்பீங்க இல்லையா, ஒரு ப்ரொஃபைல், ஒரு கர்வேச்சர் ப்ரொஃபைல், அதே மாதிரி தான் வரணும். அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக கனெக்ட் பண்ணு. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது கர்வ்ஸ் கூட யூஸ் பண்ணுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிருச்சுப்பா, இன்வல்யூட் ஆஃப் அ சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். ஓகே, இதில் இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். டேஞ்சன்ட்டு நார்மல் எப்படி வரையணுங்கிறத சேர்த்து பார்த்துடலாம். இப்போ நம்ம டேஞ்சன்ட் நார்மல் எப்படி வரையலாங்கிறத பார்த்துடலாம். கொஷினில் பார்க்கணும், டேக் எனி பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ப்ரொஃபைலில் ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணிக்கலாம், நம்ம பாயிண்ட்டை வச்சுக்கலாம். அந்த பாயிண்ட்டுக்கு டேஞ்சன்ட் நார்மல் வரைஞ்சா போதும். ஒரு வேளை the tangent normal point is 100 mm away from the center of the involute அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், பாயிண்ட் ஓலேருந்து 100 mm டிஸ்டன்ஸில் ஒரு ஆர்க் அடிக்கணும். அந்த ஆர்க்கு இன்வல்யூட்டில் ஒரு இடத்துல, அந்த ஆர்க்கு இன்வல்யூட்டில் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், டேஞ்சன்ட் நார்மல் வரையணும். ஓகேம்மா, இப்போ ஃபஸ்ட்டு எனி பாயிண்ட்டுக்கு வரையலாம். ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம், P' அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். அந்த பாயிண்ட் P' ஓவையும் 2H பென்சிலை வச்சு கனெக்ட் பண்ணுங்க. இப்போ அந்த P' O லைனில் மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸ்கேலை வச்சு ஓக்கும் P'-க்கும் இருக்கிற தூரத்தை மெஷர் பண்ணுங்கள். வந்த வேல்யூ டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா மிட் பாயிண்ட் கிடச்சிரும். நான் C அப்படின்னு ஒரு மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன்.
இப்போ அந்த பாயிண்ட் சியை சென்டராக வச்சுக்கோங்க. சிக்கும் பீடாஸுக்கும் இருக்கிற தூரத்தை ரேடியஸாக வச்சுக்கோங்க. ஒரு ஆர்க்கு கட் பண்ணுங்க. இந்த ஆர்க்கு எங்கே கட் பண்ணணுங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும், மிஸ்டேக்ஸ் கூட நிறைய பேர் பண்ணுவாங்க. இதில் நல்லா பார்த்துக்கோ. பாயிண்ட் சியிலேருந்து லெஃப்ட் சைடில் உன்னுடைய இன்வொல்யூட் ப்ரொஃபைல் ஓப்பனிங்காக இருக்கா, அல்லது பாயிண்ட் சியிலேருந்து ரைட் சைடில் உன் இன்வொல்யூட் ப்ரொஃபைல் ஓப்பனிங்காக இருக்கான்னு பாரு. ரைட் சைடில் தானே ஓப்பனிங்காக இருக்குது, அதனால் ரைட் சைடில் என்ன பண்ணு, ஒரு ஆர்க் கட் பண்ணு. ஆர்க் 2H பென்சிலை வச்சே கட் பண்ணுங்க. நமக்கு இந்த ஆர்க்கெல்லாம் ஆன்சர் கிடையாது. அந்த ஆர்க் சர்க்கிளில் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தியா, அந்த பாயிண்ட் தான் நமக்கு முக்கியம். அந்த பாயிண்ட்டை நான் என் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். உனக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ஒரு பிளாக் கலரில் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கிறேன். அவ்வளோ பெருசாலாம் பாயிண்ட் வைக்கக்கூடாதுண்ணா. அந்த பாயிண்ட் என்னையும் நம்ம பி டேஷையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்கேலை வச்சு. அதை அப்படியே கொஞ்சம் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோ. இதுக்கு நான் இப்போ பேர் என் டேஷ்னு வச்சுருக்கிறேன். என் டேஷ் லைன் தான் என்னுடைய நார்மல் லைன்ப்பா. இப்போ நம்ம டேஞ்சன்ட் லைன் வரையலாம். நம்ம இப்போ வரைஞ்ச இந்த என் டேஷ் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி பாயிண்ட்டு பி டேஷில் ஒரு லைன் வரைங்க. டிராஃப்டர் வச்சு வரைஞ்சோன்னா இதை ரொம்ப சிம்பிளாக வரைஞ்சி முடிச்சிடலாம். அந்த லைன் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் லைன். இந்த நார்மலும் டேஞ்சன்ட்டும் கொஞ்சம் டார்க்காக காமிக்கணும். அதுக்குன்னு ரொம்ப லென்த்தியான டார்க்காக காமிக்க தேவை கிடையாது. பி டேஷ்லேருந்து மேலே ஒரு 2 சென்டிமீட்டர், கீழே 2 சென்டிமீட்டர், பி டேஷ்லேருந்து லெஃப்டில் 2 சென்டிமீட்டர், ரைட்டில் 2 சென்டிமீட்டர் டார்க்காக காமிச்சா போதுமானது. அதுக்கு நான் பேர் டி டேஷ்னு வச்சுட்டேன் டேஞ்சன்ட் லைனுக்கு. அவ்வளோதான்ப்பா, நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபைனல் ஆன்சர் பேப்பரில் என்னெல்லாம் இருக்கணும்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. டாப்பில் ஹெட்டிங் இருக்கணும். நமக்கு கொடுத்த இன்புட் எல்லாத்தையும் காமிக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதில் இன்புட் ரேடியஸ் 20, அதனால் ரேடியஸ் 20ங்கிறத காமிச்சிருங்க. அப்புறம் நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணி சர்க்கம்ஃபரன்ஸ் டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சோம், அதை காமிச்சிருங்க. ஸ்ட்ரிங் லென்த்தும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளும் ஈக்குவல், அதுவும் ஒரு இன்புட் டீட்டெயில் தான், அதையும் காமிச்சிருங்க. அப்புறம் பாட்டம் ஆஃப் த பேஜில் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம்னு காமிச்சிருங்க. நம்ம இந்த சம்மில் ஸ்கேல் எதுவும் யூஸ் பண்ணலை, அதாவது 1:1 தான். கொடுத்த வேல்யூவுக்கு அப்படியே வரைஞ்சிட்டோம். அதனால் ஸ்கேல் 1:1ன்னு காமிச்சிக்கோங்க. ஒருவேளை ஏதாச்சும் நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்கேல் வேல்யூ என்னங்கிறத நம்ம காமிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் டி டேஷ் டேஞ்சன்ட்டு என் டேஷ் நார்மல் அப்படிங்கிறதையும் எழுதிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்டகரி 2 பார்ப்போம். அதாவது ஸ்ட்ரிங் லென்த் சர்க்கம்ஃபரன்ஸ் டிஸ்டன்ஸை விட அதிகமாக இருக்கிற மாதிரி வந்துருச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யூ கேன்